ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் IPO நவம்பர் 3 ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தாங்க. கேரளா வந்து ஹெட் குவார்ட்டராக கொண்ட ஒரு பேங்க்கு, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. கேரளாவில் தான் மெயின் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாவில் இருந்துகிட்ருக்காங்க. கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் அட்வான்சஸ் லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, புதுச்சேரின்னு சவுத் இந்தியா பேஸ்டு ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் இப்போ IPO வந்திருக்காங்க. நார்மலாக எல்லா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் சர்வீசஸும் கொடுத்துட்ருக்காங்க. லைக் கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், டேர்ம் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் RBI நார்ம்ஸ் பிரகாரம் மைக்ரோ லோன்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அக்ரிகல்ச்சரல் லோன் இது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ரீட்டெயில் லோனும் கொடுத்துட்ருக்காங்க. ரீட்டெயில் லோன் அப்படின்னா நம்ம கோல்டு லோன், பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன் இது மாதிரி நம்ம சொல்லலாம். ரீட்டெயில் லோனோட க்ரோத் நல்லாவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா 2018 2023 வரைக்கும் 29% CAGRல க்ரோத் இருந்தது. 2023 to 25 வரைக்கும் 24% வரைக்கும் CAGR க்ரோத் இருக்கும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் தான். இவர்களுக்கு மெயினாக இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னா லோன் கொடுத்ததுலேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் தான், அட்வான்சஸ்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் தான். 81% ஆஃப் ரெவன்யூ அட்வான்சஸ்லேருந்து கிடச்சிட்ருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10% ஆஃப் ரெவன்யூவாக இருக்குது. 6% கமிஷன் இன்கமாக இருக்குது. அதர் இன்கம் 3% இருந்துகிட்ருக்கு. ஒரு பிக் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்செக்யூர்டு அட்வான்சஸ் தான் பார்த்திங்கன்னா 75% கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அன்செக்யூர்டாக இருக்குது அப்படின்றனால அந்த 75% ஆஃப் அட்வான்சஸில் கொஞ்சம் டிஃபால்ட் ஆனாலும் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை மெயினாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பிக் மைனஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சூப்பர் தான். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2022 55 கோடி, இப்போ 2023 300 கோடி. ஸோ ஓகே, இது 2022 தான் குறைஞ்சிருக்கு. 2021 105 கோடியாக இருந்திருக்கு. பாரோயிங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இவர்கள் வாங்கின டெபாசிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாரோயிங்ஸ் கணக்கில் தான் வரும். பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரோயிங்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா ₹6.73 இருக்குது. நெட் அசெட் வேல்யூ ₹38.03 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 17.69% இருக்குது. ஸோ சூப்பர் தான். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 10.67% அப்படின்றது சூப்பர் தான். பேங்க்ஸு அப்படின்றனால இன்னும் சில பேராமீட்டர்ஸையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டெபாசிட்ஸ் பார்த்தோன்னா ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஓகே தான். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா இப்போ 2023 19.36% இருக்குது. ஸோ சூப்பர் தான். நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2022 கம்பேர் பண்ணும்போது 23 குறைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் நம்ம ₹100 கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ₹1 தான் வராமல் இருந்திருக்கு. ப்ரொவிஷன்ஸ்லாம் போக ₹1 தான் வந்து வராமல் இருக்குது. நெட் டெப்ட் அப்படின்றனால ஸோ ஓகே தான். ஸோ வாராக்கடன், நான் பர்ஃபார்மிங் அசட்டும் ஓகே தான். ஸோ ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் பேங்க், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி, பந்தன் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து RHPயில் லிஸ்டட் பியர்ஸாக கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப ஹையஸ்ட் அப்படின்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அதுக்கடுத்து இப்போ IPO வந்திருக்க ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி இருக்காங்க. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். PE மல்டிபிள் ரொம்ப கம்மியாக 9.81 இருக்காங்க. இப்போ IPO வந்திருக்க ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 2023 பேஸ் பண்ணி பார்க்குறப்ப 8.9 PE மல்டிபிளில் IPO வர்றாங்க. ஆஃப்டர் IPO ஷேர்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை கம்பேர் பண்ணி ஆஃப்டர் IPOக்கு அப்புறம் அவர்களுடைய PE மல்டிபிள்னு பார்த்தா 10.2 வருது. ஸோ IPO பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் ஓகே, சீப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் டு புக் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் டு புக்கும் ஓகே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க.
நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 3ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 7ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓ அப்பர் பிரைஸ் பேன் 60 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 250 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 463 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 390.7 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 72.3 கோடி. ஸோ ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. அலாட்மெண்ட் வருது பார்த்தீங்கன்னா நவம்பர் 10ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 13ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 15ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 16ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு 15,000 தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நவம்பர் அன்றைக்கி 10 ரூபா அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 60 ரூபாய். 10 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 16% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூவாக பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 74.43, ஆஃப்டர் ஐபிஓ 62.64% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லாவே இருக்குது, குட்டாகவே இருக்குது. டாப் லைன் பாட்டம் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான். நம்ம சவுத் இந்தியா பேஸ்டு கம்பெனி தான். மெயினாக பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கிரெடிட் ஆக்சிஸ், ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி, பந்தன் பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவர்கள் எல்லாருமே வர்றாங்க. ஸோ இவர்கள் எல்லாருமே கொடுத்துருந்தாலும் அந்தந்த ரீஜியனில் அவர்கள் வந்து லீடிங்கில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும், இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கேரளா தான் வந்து மெயின் ரெவன்யூஸ் இவர்கள் கிடச்சிட்ருக்கு. ஓகேங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 10.2 ஆஃப்டர் ஐபிஓ. வென் கம்பேர்டு டு பிஎஸ் இந்த ஐபிஓ வேல்யூஷன் அப்படின்றது சீப் தான். ஃபண்டமெண்டலி எல்லா பேராமீட்டர்ஸும் ஓகேவாக இருக்குது அப்படின்றனால லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்காக வருதா இல்லை எஸ் பேங்க் மாதிரி மாறிடுதா அப்படின்றத வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே குவார்ட்டர்லி கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணுறது நல்லது. லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 6th நவம்பர் அன்றைக்கி செகண்ட் டே அன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து அந்த டைமில் நம்ம டெசிஷன் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. பட் கிரே மார்க்கெட்டில் 16% ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and 0 லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.